சரி, ஓகே. நீங்கள் ஆன் ப்ரிமில் ஒரு அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இப்போ புக் மை ஷோன்ற சைட் பார்க்குறீங்க, ஓகேவா? இந்த புக் மை ஷோ சைட் பார்க்குறீங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சைட்டு நான் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் சொல்லுங்க ஜி. ஆ, ஓகே. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது? சர்வர். ஸோ அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண உங்களுக்கு என்ன தேவைப்படுது? சர்வர். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு என்ன இருக்குது, இந்த சர்வர் வந்து ஃப்ரண்ட் எண்டாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மிடில் வேர், பேக் எண்டு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ன்றது என்ன? இந்த ஜியூஐயில் நீங்கள் பார்க்குறது. டேட்டா பேஸ்ன்றது என்ன? உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது. அப்போ மிடில் வேர்ன்றது என்ன? அதுதான் பிஸ்னஸ் லாஜிக். அதுதான் பிஸ்னஸ் லாஜிக். பிஸ்னஸ் லாஜிக்னா என்ன? நான் என்ன சொல்கிறேனோ, இல்லை நான் எதை சர்ச் பண்ணுறனோ அங்கே வந்து எனக்கு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணணும். நான் வந்து இப்போது நாளைக்கு டேட் நான் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னா அது நாளைக்கு டேட்டில் தான் இருக்கணும். எந்த சீட் சூஸ் பண்ணணும் அந்த சீட்டு, எத்தனை கவுண்ட் சூஸ் பண்ணணும் அது எல்லாமே எனக்கு மிடில் வேர் தான் எனக்கு என்ன பண்ணுது, அப்டேட் பண்ணி கொடுக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக இது வந்து ஆன் ப்ரிமில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன தேவைப்படுது? சர்வர்ஸ் தேவைப்படுது, ஃபிசிக்கல் சர்வர். இப்போ நான் க்ளவுடில் வரேன். க்ளவுடுக்கு எனக்கு இது என்ன தேவைப்படுது? EC2. ஸோ க்ளவுடில் இதை நீங்கள் அப்படியே எடுத்து வந்தீங்கன்னாக்க அதுக்கு EC2 தேவைப்படுது. EC2னா என்ன? அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஓகே. வாட் இஸ் EC2? EC2 நான் தும்புவீங்களா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஓகே. இலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட். ஸோ இது ஏன் இலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட்ன்றாங்க? இலாஸ்டிக்னா என்ன? ஸ்ட்ரெச்சபிள். அப்போது உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸை வந்து ஸ்கேல் அப் ஆர் ஸ்கேல் டவுன். ஓகேங்களா? கோர் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடிங் ஏ செக்யூர் resizable virtual servers called instance in the cloud to run applications. It offers on-demand computing power, allocating users to choose operating systems, hardware space, and scale resource up or down as need. Essential. Retaining a virtual machine instead of buying a physical server. Handling everything from web hosting to big data. ஓகே. இதோட கீ கான்செப்ட் என்னெல்லாம் சொல்கிறாங்க? இன்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ஸ்ன்றது விர்ச்சுவல் மிஷின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது. இதில் ஸ்கேலபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி. ஸோ உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா என்ன? ரீஜன்ஸ்னா என்ன? அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன? ஸோ ஜியோகிராஃபிக் படி இருக்கிற லொக்கேஷன்ஸ் ரீஜன்றாங்க. அதுக்குள்ளே இருக்க ஃபிசிக்கல் டேட்டா சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவைலபிலிட்டி ஜோன் சொல்கிறாங்க. ஏஎம்ஐனா என்ன? ஓகே. உங்களுக்கு நார்மலாக நம்ம ஓஎஸ் போடுவோம்ல, அதுக்கு பதிலாக இங்கே ஏஎம்ஐ சொல்கிறோம். ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கிங். ஸோ இப்போ நீங்கள் ஆன் ப்ரிமில் மற்ற மிஷினோட கம்யூனிகேட் பண்ணுறது நமக்கு என்ன தேவைப்படும்? நெட்வொர்க். அதே மாதிரி இங்கேயும் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். ஸ்டோரேஜ்ன்றது என்ன? நீங்கள் வந்து உங்கள் ஆன் ப்ரிமில் ஒரு சர்வரில் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படும், ஹார்ட் டிஸ்க். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க.
ஓகே, நீங்கள் ஒரு லேப்டாப் ஒன்று வாங்க போகிறீங்க, எதெல்லாம் பார்த்து வாங்குவீங்க? லேப்டாப் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, எதெல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஓகே, சிபியு, அப்புறம் ரேம், ஸ்டோரேஜ், அப்போ ஜிபியு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன பார்ப்பீங்க? ரிக்குவயர்மெண்ட், எதுக்காக இதை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பேஸ்ட் ஆன் ரிக்குவயர்மெண்ட். பேஸ்ட் ஆன் ரிக்குவயர்மெண்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே EC2ல வந்து ஃபேமிலி டைப்ஸ்னு வாங்க. EC2ல ஃபேமிலிஸ், ஃபேமிலி டைப்ஸ். இங்கே என்னெல்லாம் இருக்கு? ஜென்ரல் பர்பஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டு, மெமரி, ஆக்சிலேட்டர் கம்ப்யூட்டர், ஸ்டோரேஜ், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் இருக்கு. ஸோ இதோட பர்பஸ் வந்து என்ன, எதுக்காக நான் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்? உங்கள் ரிக்குவயர்மெண்ட் எதை பேஸ் பண்ணுறதோ அது. ஜென்ரல் பர்பஸ்னால் ஜென்ரல் நான் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி CPU, ரேமு, ஸ்டோரேஜ் இதெல்லாம் கிடைக்கும். இப்போது எனக்கு கம்மியான காஸ்ட்டில் அதிகப்படியான CPU தேவை அப்படின்னாக்க கம்ப்யூட்டருக்குள்ளே போகலாம். கம்மியான காஸ்ட்டில் அதிகப்படியான ரேம் தேவைப்படுது, மெமரிக்குள்ளே போகலாம். ஆக்சிலரேட்டிங் GPU தேவைப்படுது அப்படின்னாக்க ஆக்சிலரேட்டிங் போகலாம். கம்மியான காஸ்ட்டில் அதிகப்படியான ஸ்டோரேஜ் தேவைப்படுது, ஸ்டோரேஜுக்குள்ளே போகலாம். ஸோ மிஷின் லேர்னிங் பர்பஸ் தேவைப்படுது, ஃபிசிக்கலாக நீங்கள் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னாக்க ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் இதை எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்க்கலாம் ஜென்ரல் பர்பஸ். ஜென்ரல் பர்பஸ்னால் என்ன, எதுக்காக அதை நான் யூஸ் பண்ணுறது? General purpose instance provide a balance of compute, memory and network resources and can be used for many workloads. These instances are good for applications such as web server, code repository and small to medium database. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டுதா கண்ணா பீட்ரு, அதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். மெமரிக்குள்ளே போகிறேன், மெமரி எதுக்காக யூஸ் பண்ணுறேன்? ஓகே, கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்? பண்ணுறாங்கண்ணா ஓகே. ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் எதுக்காக எடுப்பேன்? உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்காக. கம்மியான காஸ்ட்டில் அதிகப்படியான CPU தேவைப்படுது அப்படின்னா கம்ப்யூட்டர் எடுக்கலாம். அப்போது அதில் நான் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னாக்க என்ன சொல்லியிருக்காங்க, பேட்ச் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மீடியா டிரான்ஸ்கோடிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கேம் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இதுக்காக என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். மெமரி ஆப்டிமைஸ்டு, கட்டம் போட சத்தம் சத்தமா designed to deliver fast performance for workload that process larger data set in memory. For example, these instances are good for in-memory database, data analytics and enterprise applications. ஓகே. ஸோ மெமரி வந்து எனக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கம்மியான காஸ்ட்டில் அதிகப்படியான ரேம் கிடைக்கும். இது எந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க? டேட்டா அனாலிட்டிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்க்காக யூஸ் பண்ணலாம். என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த வருஷத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஆக்சிலேட்டட் கம்ப்யூட்டர், இது யார் படிக்கிறீங்க? Accelerated computing systems use hardware accelerators or co-processors to perform functions more efficiently. For example, they can perform floating-point number calculations, graphic processing, or pattern matching. Data matching. பேட்டர்ன் மேட்சிங், இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? ஆக்சிலேட்டிங் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ், இது எதுக்காக யூஸ் பண்ணுறது? அடுத்தது நீங்கள் கண்ணு தெரியலையா அங்கேருந்து? சரி,
கிளாரிட்டியா இல்லையா? Storage optimized instance delivery millions of low latency random input and output operation per second to applications. They are designed for workloads that require high sequential read and write access to very large data set on local storage. For example, they are good for high throughput database, data processing and data streaming. ஓகே. ஸோ இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்? ஸ்டோரேஜ் வந்துட்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான காஸ்ட்டில் அதிகப்படியான ஸ்டோரேஜ் கிடைக்கும். நீங்கள் ரைடு கான்செப்ட்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க அப்போ அதுக்கெலாம் வந்து என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஹை த்ரூட்புட் டேட்டா பேஸு, டேட்டா ப்ராசஸிங், டேட்டா ஸ்ட்ரீமிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்டோரேஜ் கம்ப்யூட்டிங் எடுத்துக்கலாம். ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் இது யார் படிக்குதியா? கவினேஷ் வேணாவா? நம்ம தான்டா படிக்குதா, நம்மளை யாரா தப்பா நினைப்பா? படுறா, பயம் இல்லாமல் படுறா. முத்து High performance computing instances are offered with this price performance for running CPU workloads at scale. CPU instances are needed for applications that receive high performance processors such as concepts, images, deep learning and visual effects. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸ் சச் அஸ் காம்ப்ளெக்ஸ் சிமுலேஷன்ஸு, டீப் லேர்னிங், விஷுவல் எஃபெக்ட்ஸு, ரெண்டரிங் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்? இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணலாம், ஹெச்பிசி. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க டைப்ஸ்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? EC2 M8i இன்ஸ்டன்ஸு, M8i ஃப்ளெக்ஸ் இன்ஸ்டன்ஸு, M8 GT இன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னது? இதோட டைப், இந்த மிஷினோட டைப். இந்த டைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் டேக் இருக்குது. ஓகேங்களா? EC2 அது என்னன்னு சொல்லி தருவோம், மறந்துட்டேன். நேமிங் கன்வென்ஷன், நேமிங் கன்வென்ஷன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நேமிங் கன்வென்ஷனில் இன்ஸ்டன்ஸ் டைப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து என்னது? இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி. அதுக்கு அடுத்தது இருக்குது இன்ஸ்டன்ஸ் சைஸ். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் லெட்டரில் இருக்கிறது வந்து என்னது? சீரீஸ். இந்த நம்பரில் இருக்குது ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் அதோட ஆப்ஷன். என்னம்மா ஆப்ஷன் கேட்குறீங்களா? பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? M8iன்னு இருக்கா? M8i அப்படிங்க வரலாம். சீரீஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிற சொன்னோம் சீரீஸ். இங்கே எம்னு இருந்துச்சா? எம்முக்கு என்ன இருக்குது? ஜென்ரல் பர்பஸ். 8ன்றது 8th ஜென்ரேஷன். ஐன்றது ஆப்ஷன் சொல்லியிருந்தோமா? ஐயில் என்ன போட்டுருக்காங்க? இன்டெல் ப்ராசஸர். ஸோ நீங்கள் எந்த மாதிரி மிஷின் எடுக்கிறீங்கன்றதை பேஸ் பண்ணுறதுக்கு இதுதான் நேமிங் கன்வென்ஷனோட கான்செப்ட். இதுதான் நேமிங் கன்வென்ஷனோடது. ஓகேங்களா? சரி. இப்போ நீங்கள் ஒரு மிஷின் எடுக்க போகிறீங்க. மிஷின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரீஜன் வைஸ். இப்போ நான் ஒரு மிஷின் எடுக்க போகிறேன். எனக்கு எந்த மாதிரி மிஷின் எடுத்தால் ஓகேவாக இருக்கும்? இப்போ மிஷினில் என்னெல்லாம் பார்ப்பீங்க? ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணுறீங்க. மிஷின் எல்லாம் க்ரியேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? லேப் பண்ணியிருக்கீங்களா? சரி சொல்லுங்கள். அதில் என்னெல்லாம் பார்ப்போம்? டேக். டேக்னா என்ன? மிஷினில் டேக்னுவாங்கல்ல, ஸோ டேக் எதுக்காக கொடுக்குறது? ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குறது. இந்த ஐடென்டிஃபிகேஷன் எதுக்காக கொடுக்குறது அப்படின்னா வெறும் வந்துட்டு உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும் கிடையாது. நீங்கள் சர்வீஸ்லாம் கால் பண்ணுவீங்க. பேக்கப் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. உங்கள்கிட்ட இப்போ 10 சர்வர் இருக்குச்சு. 10 சர்வருக்கு நீங்கள் பேக்கப் ரன் பண்ணிட்டீங்க. அது பாட்டுக்கும் பக்காவாக ஓடுனதுக்கு. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு சர்வர் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். 10க்கு பதிலாக 15 மாறிடுச்சு. இப்போ இந்த 15 சர்வர்ஸையும் பேக்கப் எடுக்கணும். நீங்கள் திரும்பி எக்ஸிஸ்டிங் பேக்கப் டெலிட் பண்ணிட்டு புதுசாக கிரியேட் பண்ணுவீங்களா?
எக்ஸிஸ்டிங் பேக்கப்பில் இது ரன் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இந்த டேக் தான் டிஃபைன் ஆகும். பேக்கப்ன்ற சர்வீஸில் இந்த டேகை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு வந்து பேக்கப் எடுங்கன்னு. அந்த சர்வர் இப்போ புதுசாக ப்ரொடக்ஷனுக்கு வந்துருக்குனாக்க அது பேக்கப் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் எஸ்எஸ்எம் வந்து பார்த்துருப்பீங்க. எஸ்எஸ்எம் என்ன பண்ணும்? சிஸ்டம் மேனேஜர் பற்றி பார்த்தீங்களா? சிஸ்டம் மேனேஜர் என்ன பண்ணும்? கம்முன்னு இருக்குமா? சரி, ஓகே. ஸோ சிஸ்டம் மேனேஜர் என்ன பண்ணுனாக்க, நான் வந்து ஒரு ஹியூஜ் மிஷின் கவுண்ட் வச்சுருக்கேன். எனக்கு அந்த மிஷின் கவுண்ட்டுக்குள்ளே எனக்கு ஒவ்வொரு மிஷின்லையும் எனக்கு பர்டிகுலர் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நான் வந்துட்டு அதை டெவலப்மெண்ட் செக்டார்னு வச்சுருக்கேன். அதுக்கு என்ன தேவையோ இன்ஸ்டால் பண்ணுறேன். நாளைக்கு எனக்கு அந்த மிஷின் வந்து டெவலப்மெண்ட் தேவையில்லை, அதுக்கு பதிலாக வந்து டெஸ்டிங்க்கு மாற்ற போகிறேன். அப்போது அதுக்கு செட் ஆஃப் டூல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்போது இது வந்து என்ன பண்ணுனாக்க, அந்த டேகை மாற்றணுன்னா அந்த டேகுக்கு என்னென்ன நம்ம இது கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் வந்து டேகிங் வச்சுருக்கோம். டேகிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மிஷின் க்ரியேட் பண்ணும்போது அதில் டேக் கண்டிப்பாக கொடுக்கணும். அது எதுக்காக க்ரியேட் பண்ணுறன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அது நேம் என்ன, அது எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்குது, அது டெவலப்மெண்ட்டா, டெஸ்ட்டா, கிளைண்ட் யார், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஎம்ஐனா என்ன? ஏஎம்ஐ அப்படின்னா என்ன? அமேசான் மிஷின் இமேஜ். இது என்னவா ஒர்க் ஆகும்? ஸோ நீங்கள் ஆன் ப்ரிமில் ஒரு மிஷின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலை எடுத்து அதை பூட்டபுளாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மிஷின் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஏஎம்ஐயாக வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஏஎம்ஐ வச்சு நீங்கள் மல்டிபிள் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏஎம்ஐயில் வந்து என்ன பண்ணலாம், வேறு மொத்தம் இதில் எத்தனை டைப் ஆஃப் ஏஎம்ஐஸ் இருக்குது? கம்யூனிட்டி ஏஎம்ஐ இருக்குது, அதுக்கப்புறம் மை ஏஎம்ஐ, வேறு என்ன இருக்குது? 3. ஓகே, ஒரே நிமிஷம். இது வேற எம்எஃப்ஐ கேட்குது. MFA. என்னாச்சு? எல்லாம் ஃபோன்லேயே பிஸியாக இருக்கீங்களே எனக்கு மேலே. சரி, ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம், நான் EC2ன்னு போகிறேன். எனக்கு EC2வில் என்ன கிடைக்குது? மிஷின்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் ரீஜன் பேஸ் பண்ணுறது. அப்போது நான் ஒரு ரீஜனில் க்ரியேட் பண்ணால் எனக்கு இன்னொரு ரீஜனில் அது என்ன ஆகுது, கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், மிஷினுக்குள்ளே போகிறேன். இங்கே வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ், இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது, நேம்ஸ் அண்ட் டேக்ஸ். இந்த நேம்ஸ் அண்ட் டேக்ஸில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே வந்து கேப்ஸ் வச்சுக்குவாங்க. இதை நான் என்ன சர்வர் கிரியேட் பண்ணுறேன், வெப் சர்வர். இந்த டேக் எதுக்கெல்லாம் வேணும், உங்களோட இன்ஸ்டன்ஸுக்கு, வால்யூம்க்கு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்க்கு எதுக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் கொடுக்குறீங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். இது எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்குது, நான் வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்கிறேன். என்னோட கிளைண்ட் யார்,
இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, ஏஎம்ஐ. மொத்தம் 4 டைப் ஆஃப் ஏஎம்ஐ இருக்குது. குயிக் ஸ்டார்ட்டு, மை ஏஎம்ஐ, மார்க்கெட் பிளேஸ், கம்யூனிட்டி ஏஎம்ஐ, மொத்தம் 4 இருக்குது. இந்த 4த்துக்கு என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள். குயிக் ஸ்டார்ட்ன்றது என்ன, ஷார்ட்கட் மாதிரி உங்களுக்கு தேவையான ஏஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மை ஏஎம்ஐனா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறது, கிரியேட்டட் பை. மார்க்கெட் பிளேஸ்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல சேல் பண்ற இடம். கம்யூனிட்டி ஏஎம்ஐனா டெவலப்பர் வெர்ஷன். யாருன்னா பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம், லினக்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஒரு மிஷின் சூஸ் பண்ணுறேன். ஒரு மிஷினை சூஸ் பண்ணியாச்சு. இன்ஸ்டன்ஸ் டைப் உங்களுக்கு எந்த மாதிரி மிஷின் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைப்பில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, சிபியு, மெமரி, இந்த கான்செப்ட் இதில் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பேஸ்டு, அதோட ப்ரைஸிங் என்ன இருக்குது, 0.0112 USD. சூஷினாக்க அதே காஸ்ட். விண்டோஸ்னாக்க 0.0204. உபுண்டு வந்து அதை விட கொஞ்சம் அதிகம். ரெட் ஹேட் 0.04, இது அதை விட அதிகம். ஏன்னாக்கா அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, லைசன்ஸ் இருக்கும். ரெட் ஹேட்டுக்கு லைசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கீபேர் வேணும், கீபேர் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கிரியேட் பண்ணணும். நீங்கள் கீபேர் கிரியேட் பண்ணும்போது RSA யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் பெம்கி ஃபார்மேட் எடுத்து வச்சுக்கோங்க. கிரியேட் கீபேர். Keeper type. பெம்ன்றது பிரைவசி என்ஹான்ஸ்டு மெயில். பிபிக்கு என்ன, புட்டி பிரைவேட் கீ. ஸோ நம்ம பெம்கியே கொடுக்கலாம். ஏன்னா விண்டோஸ் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எதுனாக்கா பெம்கி தான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் நம்ம பெம்கியே யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்குன்றது என்ன, எந்த மிஷின் நீங்கள் மிஷின் கிரியேட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நெட்வொர்க்கில் தான் இருக்கணும். நீங்கள் கிரியேட் பண்ண நெட்வொர்க்கில் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அவைலபிலிட்டி ஜோன் இது வேணும். இப்போ நான் இங்கே கிரியேட் பண்ணாக்க இந்த மும்பை ரீஜனில் மட்டும் தான் காட்டாது, வேறு ரீஜனில் காட்டாது. ஆட்டோ சைனிங் பப்ளிக் ஐபி அட்ரஸ், இது வந்து என்ன ஆகும், always prefers reach here. availability zoneன்றது என்ன, physical data center. அந்த ரீஜனில் இருக்க physical data center. ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி அட்ரஸ், இது வந்து என்ன ஆகும், எனேபிள் பண்ணால் எனக்கு டைனமிக்கில் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிடைக்கும் டைனமிக்கில். டைனமிக்னா என்ன,
சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த மிஷினை ஸ்டாப் பண்ண எனக்கு என்ன ஆகும், இந்த ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். செக்யூரிட்டி குரூப்னா என்ன? செக்யூரிட்டி குரூப்ன்றது மிஷின் லெவல் ஃபயர்வால். ஓகேங்களா? இது வந்து அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால்னு வாங்க. அப்ளிகேஷன்ன்றது என்னன்னாக்க நம்ம என்ன சொல்கிறோமோ அது மட்டும்தான் செக் பண்ணும், அது இல்லைன்னா எடுத்துக்காது. லோட் பேலன்ஸை பார்த்தீங்களா, அதில் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் இருக்குமே, அது என்ன பண்ணும், நீங்கள் எந்த பாத்து கொடுக்குறீங்களோ அந்த பாத்துக்கு அது ரீடைரக்ட் பண்ணும், அது இல்லைன்னா எடுத்துகிட்டு போகாது. அதே தான் இது. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம், கிரியேட் செக்யூரிட்டி குரூப் DSG. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க செக்யூரிட்டி குரூப்ன்றது ஒரு அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால். அப்ளிகேஷன் லெவல் ஃபயர்வால். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் என்னெல்லாம் கொடுப்பீங்க, இதில் எஸ்ஹெச் கொடுப்பீங்க. எஸ்ஹெச்ன்றது என்ன, செக்யூர் ஷெல். இது எதுக்காக கொடுப்போம், allow to access Linux machine. RDP allow to access Windows machine. அதுக்கப்புறம் HTTP allow to access internet. HTTPS allow to access internet with secure certificate. இது இருக்கு. இதுக்கப்புறம் all ICMP IPv4. allow to get ping response. இது வந்து எதுக்கு, கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்கு. இது வந்து கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். இது வரைக்கும் ஓகேவா? யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே ரைட்டா? என்ன அந்த பைப்பில் கீழே பார்த்துட்டு பார்க்குது. ஒரு மிஷினில் எத்தனை செக்யூரிட்டி குரூப் அட்டாச் பண்ணலாம்? ஒரு மிஷினில் எத்தனை செக்யூரிட்டி குரூப் அட்டாச் பண்ணலாம்? 5 வரைக்கும் அட்டாச் பண்ணலாம். அட்டாச் அப் டு 5 SG. ஒரே SG நீங்கள் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸில் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் மல்டிப்ளிசிட்டி இன்ஸ்டன்ஸில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் சொல்லலாம்? பேட்ரே, நான் போகும்போது நான் உங்களுக்கு பாயிண்ட் எதுக்கு சொன்னீங்களா? சொல்லுங்கள், என்ன பாயிண்ட் இருக்குது? என்ன பாயிண்ட் இதுக்கு? லேப்பில் இருக்கா? இல்லை, இதுலேயே தான் கேட்க. பார்க்கலையா? சரி, ஓகே. வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம்? அதில் செக்யூரிட்டி குரூப்லாம் வந்துட்டு அந்த விபிசி பேஸ் பண்ணுறது. ஒரு விபிசியில் கிரியேட் பண்ணது இன்னொரு விபிசியில் பார்க்க முடியாது. SG ஆர் விபிசி பேஸ்டு.
அந்தந்த ரெஸ்பெக்டட் விபிசிக்கு தான் செக்யூரிட்டி குரூப். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எதுக்கு, நீங்கள் ஐபி அட்ரஸ் டிஃபைன் பண்ணுறதா கொடுக்குறது. நீங்கள் ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணுவீங்களா, ஒன்லி வந்து உங்களுக்கு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஒன்று இருக்கும். நீங்களே என்ன பண்ணலாம், பை டிஃபால்ட்டாக வந்து இது வந்து ப்ரைவேட் ஐபிக்காக டிஃபைன் பண்ணுறது. இந்த நெட்வொர்க் கார்டில் ப்ரைவேட் ஐபி டிஃபைன் பண்ணுறது. உங்களுக்கு எந்த ஐபி அங்கே வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐபியை கொடுத்தா அந்த ஐபி எடுத்துன்னு வந்துடும், ப்ரைவேட் ஐபி எடுத்துன்னு வந்துடும். ஓகேங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு கார்டு ஆட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கார்ட்ஸ் நீங்கள் உள்ள ஆட் பண்ண முடியும் அதில், என்ஐசி கார்டு. இது வந்து என்ன சைஸு, இந்த 8 GB இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க் ஏஎம்ஐயோட சைஸு. பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன சைஸ் இருக்கோ இந்த சைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதோட டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து என்ன என்ன வேணும், ஓகே. இது வந்து என்னது அப்படின்னாக்க உங்கள் மிஷினுக்கு கொடுக்குற ஐபி அட்ரஸ். நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனில் இருந்து நீங்கள் வெளிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா. இது வந்து இந்த விபிசியில் நான் ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணுறேன், அந்த மிஷினுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும்ல. ப்ரைவேட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஐஎஸ்பி கொடுக்குறது, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் நம்ம ரேஞ்ச் கொடுக்குறது. எனக்கு இந்த மிஷினுக்கு எனக்கு இந்த ஐபி தான் வேணும் நான் டிஃபைன் பண்ணி சொல்லலாம். அது வேற கான்செப்ட். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபயர்வாலில் புது ஐபி எடுத்து வந்து நீங்கள் பைண்ட் பண்ணலாம். உள்ள பைண்ட் பண்ணால் அந்த ஆக்சஸ் வந்துடும். இங்கே வந்து டெலிட் ஆன் டெர்மினேஷன் எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம லேர்னிங் பர்பஸ்னால இது எஸ் வச்சுருக்கோம். இதே நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அங்கே நோ கொடுத்து வைப்பீங்க. ஏன் அப்படின்னாக்க ஒரு மிஷின் இருக்குனாக்கா நீங்கள் அதை எடுத்தோட டெர்மினேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு மிஷினை டெர்மினேட் பண்ண சொல்லி உங்கள் ஆஃபீஸில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னாக்க அதை நீங்கள் எடுத்தோன்னே வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஐடிஐஎல் ஐடிஎஸ்எம் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஒருத்தங்க வேணான்னு சொல்லிட்டாக்க அதை எடுத்தோன்னு டெர்மினேட் பண்ணக்கூடாது. இதை ஸ்டாப் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதை என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அதை ஸ்டாப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, உங்களுக்கு எதுவும் காஸ்ட்டில் அதிகம் போகிறது கிடையாது. என்ன உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்டோரேஜ் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை நீங்கள் டவுன் பண்ணிங்கனாக்க அது நிஜமாகவே தேவையில்லை அப்படின்னாக்க அவங்க யாரும் கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நிஜமான தேவையான சர்வர் நீங்கள் மாற்றி டெர்மினேட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால் ஒரு மிஷினை எடுத்தோட டெர்மினேட் பண்ணக்கூடாது, முதல்ல ஷட் டவுன் பண்ணணும். ஷட் டவுன் பண்ணி வச்சிடணும். ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 நாள் 4 நாள் பார்க்கணும், எதுவுமே இம்பேக்ட் வரல அப்படின்னாக்க அதுக்கப்புறம் தான் டெர்மினேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அது ஏஎம்ஐ எடுத்து வைக்கணும். அது ஒரு இமேஜாக எடுத்து வைக்கணும். இமேஜாக எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் அதை டெர்மினேட்டே பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு வாட்டி கன்ஃபர்மேஷன் மெயில் வாங்கணும். இந்த மாதிரி நான் ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன், இந்த இது உங்களுக்காக தேவைப்படுதா, கன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் டெர்மினேட் பண்ணுவோம். சில சமயம் எல்லாத்தையும் நம்ம டெர்மினேட்லாம் பண்ணி 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து கேட்பாங்க எனக்கு அந்த சர்வர் வேணும்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியாது, எனக்கு அந்த சர்வர் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால் சேஃப்டி சைடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு மிஷினை நீங்கள் டெர்மினேட் பண்ண போகிறீங்கன்னாக்கா அதை ஃபஸ்ட்டு ஏஎம்ஐ எடுத்து வைக்கணும். அதை எடுத்தோட ஷட் டவுன் பண்ணக்கூடாது, எடுத்தோட டெர்மினேட் பண்ணக்கூடாது, ஷட் டவுன் பண்ணி வைக்கணும். ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மெயில் ட்ரிகர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மிஷின் நாங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்கோம், டெர்மினேட் பண்ண சொன்னீங்க, ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து உங்களுக்கு நிஜமாகவே தேவை இல்லையா, நாங்கள் ரிமூவ் பண்ணலாமா, ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் குட் ப்ராக்டிஸ்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணலாம், வால்யூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வால்யூம் ஆட் பண்ணுறேன். இபிஎஸ்க்கான வால்யூம்ஸை நான் இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இபிஎஸ் தேவையில்லை, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இஎஃப்எஸ் வேணுமா, இஎஃப்எஸ் இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். எஃப்எஸ்எக்ஸ் வேணுமா, எஃப்எஸ்எக்ஸ் இங்கேயே ஆட் பண்ணலாம். இது எல்லாமே ஸ்டோரேஜ் டைப் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்வான்ஸ் டீட்டெயில்னு ஒன்று இருக்குது. இந்த அட்வான்ஸ் டீட்டெயில்னா என்ன, இதோட பர்பஸ் வந்து என்ன, டொமைன் ஜாயின்ட் டைரக்டரி. ஸோ நீங்கள் வந்து ஏடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஆக்டிவ் டைரக்டரி வச்சுருக்கீங்க. இதில் வந்து டைரக்டரி சர்வீஸ்னு வாங்க ஏடபிள்யூஎஸில். ஏடபிள்யூஎஸில் டைரக்டரி சர்வீஸ்னு வாங்க. இந்த டைரக்டரி சர்வீஸில் நீங்கள் இதை ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துக்கலாம். ஐஏஎம் பற்றி ஏதாவது ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? ஐஏஎம்மில் ரோல்னு சொல்லுவாங்களே, ரோல் எதுக்காக கொடுப்பாங்க? ஐஏஎம்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட புரிதல் படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். ஐஏஎம்னா என்ன? ஸோ யூசருக்கான பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐஏஎம் கொடுக்கோம். ஓகே, இதுவே வந்து ஐஏஎம்மில் வந்து என்னெல்லாம் ஆகுது, யூசர், குரூப்ஸு, ரோல், பாலிசி. பாலிசின்றது என்ன, எனக்கு என்ன பெர்மிஷன் கொடுக்கணும்னு டிஃபைன் பண்ணுறது. அதுக்கு வந்து நான் யூசர் கொடுக்கறதா, குரூப்புக்கு கொடுக்கறதா. ரோல்ன்றது என்ன அப்படின்னாக்க சர்வீசஸ்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸில் ஒரு சர்வீஸ்லேருந்து எனக்கு இன்னொரு சர்வீஸ் கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ரோல் கிரியேட் பண்ணி அந்த ரோலை இங்கே வந்து அட்டாச் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் டைப்பு, நீங்கள் மிஷின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஈஸி டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுதா, அது வந்து அந்த மிஷினோட ஐபி அட்ரஸை காட்டும். அது இங்கே ஐபி அட்ரஸாக இருந்தாக்க, ரிசோர்ஸ் நேம்னாக்கா அந்த மிஷினோட ஐடியை காட்டும். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணலாம், டிஎன்எஸ் பேஸ்டு ரெக்கார்ட் செட் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் ஆட்டோ ரெக்கவரி. ஸோ எனக்கு மிஷினில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுனாக்கா நான் ரெக்கவரி பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷட் டவுன் பிஹேவியர்ன்றாங்க. ஷட் டவுன் பிஹேவியர்னா என்ன, ஷட் டவுன் பிஹேவியர் அப்படின்னா என்ன, நீங்கள் மிஷினை வந்து ஷட் டவுன் பண்ணுறீங்க. ஷட் டவுன் பண்ணால் என்ன பண்ண முடியும், திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஸ்டாப், டெர்மினேட் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஷட் டவுன் பண்ணால் அடுத்த வாட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இதுவே டெர்மினேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, இது நான் டெர்மினேட் சொல்லி கொடுத்துருந்தேன்னாக்கா, ஷட் டவுன் பண்ண என்ன ஆகிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும், திருப்பி எடுக்க முடியாது. ஸ்டாப் ஹைபர்னேஷன். ஹைபர்னேஷன்னா என்ன, குளிர்கால உறக்கம்ன்றீங்களா? ஓகே, ஹைபர்னேஷன்ன்றது என்னன்னாக்க எனக்கு எப்போ தேவையில்லையோ அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போ தேவையோ நான் ஸ்டார்ட் பண்ணாக்க எனக்கு அந்த இடத்துல இருந்து எந்த பாயிண்ட்டில் ஸ்டாப் ஆச்சோ அந்த பாயிண்ட்லேருந்து ரன் ஆகும். நம்ம க்ளவுடுக்கு வரதுக்கு மெயின் ரீசனே வந்து என்ன, காஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். நான் எப்போ தேவையில்லையோ அப்போ நான் ஸ்டாப் பண்ணிப்பேன், எப்போ தேவையோ நான் ஸ்டார்ட் பண்ணாக்க அதுலேருந்து பில் வரும். இப்போ நான் வந்து ஒரு மிஷினை நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் ஹைபர்னேஷன் கொடுத்தீங்கன்னாக்க நான் எந்த இடத்துல வரணும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஆனால் ஹைபர்னேஷன் க்ரியேட் பண்ணணுன்னாக்கா அதுக்கு 2 ரிக்வயர்மெண்ட் இருக்குது. எல்லா மிஷினும் சப்போர்ட் ஆகாது. இன்னொன்று, அதுக்கு அதிகப்படியான ரேமும் ஸ்டோரேஜ் டிஸ்க்கும் தேவை. எதுக்குன்னா ஸ்வாப் மெமரி உள்ள ஆட் பண்ணுறதுக்கு. ஸ்வாப் மெமரி, ஸ்வாப்னா என்ன, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றுறது. ஸோ மெமரியில் ரேமில் இருக்கிறத எனக்கு என்ன பண்ணும், ஹார்ட் டிஸ்கில் வந்து மாற்றிக்கும். ஸ்வாப் மெமரி எப்பவுமே ஹார்ட் டிஸ்கில் தான் எடுத்துக்கும். ஸோ அதில் வந்து மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டெர்மினேஷன் ப்ரொடக்ஷன். டெர்மினேஷன்னா என்ன, டெஸ்ட்ராய் பண்ணுறது. ப்ரொடக்ஷன்னாக்க
பை மிஸ்டேக்காக நான் டெஸ்ட்ராய் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அதை நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க என்னால் என்ன பண்ண முடியாது, பர்பஸாக போய் delete பண்ண முடியாது. அதை வந்து டிசேபிள் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், delete பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு அந்த மிஷின் தேவையில்லைனாக்க நான் தெரியாமல் பண்ண சொல்ல முடியாது. அதை போய் சேஞ்ச் பண்ணால் தான் என்ன ஆகும், டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஸ்டாப் ப்ரொடக்ஷன் அதே போல் தான், பை மிஸ்டேக்காக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. டீட்டெயில்டு க்ளவுட் வாட்ச் மானிட்டரிங். ஸோ இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் ஆகும். க்ளவுட் வாட்சில் வந்து ஏஜென்ட் ஒன்று இருக்குது. க்ளவுட் வாட்சில் ஏஜென்ட் ஒன்று இருக்குது. அந்த ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் மானிட்டரிங் எவ்ரி மினிட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 5 minutes கேப்பில் கிடைக்கும் மானிட்டரிங். 5 minutes இன்டர்வலில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், அதில் அப்டேட் கிடைக்கும். எனக்கு 5 minutes அப்டேட் தேவையில்ல, எனக்கு டீட்டெயிலாக வேணும், எவ்ரி மினிட் வேணும் அப்படின்னாக்க இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இது இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு எவ்ரி மினிட் என்ன கிடைக்கும், அப்டேட் கிடைக்கும். ஆனால் காசு, இது அக்கௌண்ட்டு, நான் பண்ண மாட்டேன். கிரெடிட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ எல்லா மிஷின்லேயும் வந்து கிரெடிட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னாக்க நீங்கள் ஒரு மிஷின் கிரியேட் பண்ணுறீங்கல்ல, கிரெடிட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது வந்து 2 விதமாக நம்ம சொல்லுவாங்க. ஒரு மிஷின் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் லிமிட்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வரைக்கும் தான் அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாகும். இது வந்து எதுக்குனாக்கா ஸ்கேலிங்கில் 2 விதமான ஸ்கேலிங் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் ஸ்கேலிங், ஒன்று வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஹரிசாண்டல் ஸ்கேலிங் என்ன பண்ணும், வெர்டிக்கல் ஸ்கேலிங் என்ன பண்ணும்? ஹரிசாண்டல் ஸ்கேலிங், வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஒரு இன்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் ஸ்கேலிங்ல வெர்டிகல் ஸ்கேலிங்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சைஸ். கரெக்ட்டா சார்? ஓகே. adding more servers. இதுக்கு வந்து நோ டவுன் டைம். இதுக்கு வந்து டவுன் டைம். இல்லைங்க வரது. ஹரிசாண்டல் ஸ்கேலிங் என்ன பண்ணுது, ஒரே மாதிரி மிஷினை எனக்கு மல்டிபிள் மிஷின் எடுத்து கொடுக்குது. வெர்டிக்கல் ஸ்கேலிங் வந்து ஒரு மிஷினோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த கிரெடிட் ஸ்பெசிஃபிகேஷன்றது வந்து என்னன்னாக்க எனக்கு ஒரு மிஷினோட சைஸை வந்துட்டு என் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணும். ஓகேங்களா? அது எவ்வளோனா வந்துட்டு அந்த கிரெடிட் யூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டு. யூசேஜ் கம்மியாகும் போது நான் பேஸ் என்ன கொடுத்தனோ அதுக்கு எடுத்து கொடுத்துரும். இதுதான் வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஹரிசாண்டல் ஸ்கேலிங் வந்து ஆட்டோ ஸ்கேலிங்காக யூஸ் பண்ணுறது. என்ன ஏகே ஓகேவா? அப்புறம் ஏன்டா உட்காந்துருக்கு ஒரு மாதிரியா சிரிச்ச மணிக்கு உட்காடுறான். எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? கிரெடிட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஐடியா வந்துச்சுங்களா? கிரெடிட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னால் என்னென்ன? ஓகே. பிளேஸ்மெண்ட் குரூப். ஸோ நீங்கள் மிஷின் கிரியேட் பண்ணும்போது அங்கே வந்து 3 விதமான பிளேஸ்மெண்ட் குரூப் இருக்குது. என்னென்ன பிளேஸ்மெண்ட் குரூப் இருக்குது? ஏடபிள்யூஎஸ்ல பிளேஸ்மெண்ட் குரூப் என்னெல்லாம் ஆகுது? நான் EC2 யார் பார்க்க சொன்னேன் இப்போ? ஏடபிள்யூஎஸ்ல பிளேஸ்மெண்ட் குரூப். ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு என்னெல்லாம் இருக்குது? கிளஸ்டர், ஸ்ப்ரெட்டு, பார்ட்டிஷன். மொத்தம் 3 விதமான கான்செப்ட் இருக்குது. கிளஸ்டர்னா என்ன, ஸ்ப்ரெட்னா என்ன, பார்ட்டிஷன்னா என்ன? மொத்தம் 3 விதமானது இருக்கு. கிளஸ்டர் இது என்ன பண்ணுது? கிளஸ்டர் ஒரே இதில் வந்து ஒரே ரேக்கில் கொடுக்கும். Pack instance close together inside the availability zone. This strategy enable workloads to archive the low latency network performance necessary for tightly coupled node-to-node communications. That is typically of high performance computing. நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அப்போ என்ன பண்ணலாம்? இந்த கிளஸ்டர் யூஸ் பண்ணலாம். பார்ட்டிஷன்
பார்ட்டிஷன்னா என்ன? எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறது. ஸோ ஸ்ப்ரெட்ஸ் யுவர் இன்ஸ்டன்ஸ் அக்ராஸ் லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸ் such that group of instance in one partition do not share the underlying hardware to the different partition. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன, இப்போ இந்த பார்ட்டிஷன்றது என்ன, ஒரு ரேக் வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் வந்துட்டு எனக்கு சிபியு, நெட்வொர்க்கு, பவர் இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு இதில் போகுது. ஓகேங்களா? ஒரே ரேக்கில் நான் மல்டிபிள் மிஷின் வச்சுருப்பேன். இதுக்கு பவர் கார்டு ஒரே இடத்துல வந்து போதா, அதுக்கப்புறம் நெட்வொர்க் கேபிள் ஒரே இடத்துல வந்து போதா. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு இதோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எனக்கு இன்னொன்று வச்சுருக்கேன், அது வந்து இதோட சேர்ந்தது கிடையாது. இன்கேஸ் எனக்கு ஒன்று டவுன் ஆனாலும் எனக்கு இன்னொன்று வந்து ரன் ஆகும். இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்? This strategy is typically used by large distributed and replicated workloads such as Hadoop, Cassandra, Kafka. இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணலாம்? பார்ட்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட்ன்றதுன்னா ஸ்மால் குரூப் ஆஃப் இன்ஸ்டன்ஸாக வச்சுப்பாங்க. ஒரு இதில் வந்து 7 மிஷினுக்கு மேலே போகாது. Strictly place a small group of instances across distinct underlying hardware to reduce correlated failures. Hardware failures தான் correlated failures. இது வந்து என்னது? பிளேஸ்மெண்ட் குரூப். ஏகே கோமா இருக்கியா? கோமா இல்லையா? அடுத்தது இபிஎஸ் ஆப்டிமைஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் மிஷின் கிரியேட் பண்ணுறீங்கல்ல, மிஷின் கிரியேட் பண்ணும்போது அதில் 2 விதமான கான்செப்ட் இருக்குது. ஒன்று இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர்னு இருக்குது, இன்னொன்று வந்து இபிஎஸ் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர்னா என்ன, இபிஎஸ் ஸ்டோர்னா என்ன? ஓகே, கம்பேரிங் வித் இபிஎஸ்ஸை காட்டிலும் உங்களுக்கு வந்து இபிஎஸ்ன்றது என்னன்னாக்க, நீங்கள் விஎம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? விஎம் சர்வர்ஸு. ஸோ விஎம் சர்வர்ஸில் டெஸ்க்டாப்பாக சர்வரா? டெஸ்க்டாப்பில் விஎம். ஸோ ஓகே, கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சான்னு ஒரு டிவைஸ் இருக்குது. சானு, நாஸு இது 2 கேள்விப்பட்டிருப்பீங்க. சான்றது என்னன்னாக்கா ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க், நாஸ்னாக்கா நெட்வொர்க் ஏரியா ஸ்டோரேஜ். ஸோ இந்த நாஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, மல்டிபிள் மிஷின்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இஎஃப்எஸ் மாதிரி. அது மல்டிபிள் மிஷின்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு. சானுன்றது உங்கள் இபிஎஸ் மாதிரி. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, எனக்கு வந்துட்டு நான் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு வந்து நான் ஹார்ட் டிஸ்க் கொடுக்கணும். எ செட் ஆஃப் இல்லை சைஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கு நான் எங்கேருந்து கொடுப்பேன்னாக்கா சாண்ட்லேருந்து கொடுப்பேன். ஓகேங்களா? அதுதான் சாண்ட், இபிஎஸ் மாதிரி. இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர்ன்றது என்னன்னாக்க, இப்போ உங்கள் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ ஹார்ட் டிஸ்க் உள்ளேயே இருக்குல்ல, அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர். இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரில் நீங்கள் கிரியேட் பண்ணுற மிஷின் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அது டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க டேட்டாஸ்லாம் எரேஸ் ஆகிடும். ரீபூட் பண்ணாலாம் இருக்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணாக்க உள்ளே இருக்க டேட்டா என்ன ஆகிடும்? மர்டர் ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரில் மிஷின் கிரியேட் பண்ணிப்பாங்க, ஆனால் டேட்டாஸ் எதுவுமே இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரில் வைக்க மாட்டாங்க. அது இபிஎஸ் இல்லை என்எஃப்எஸ்ல வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இபிஎஸ் ஆப்டிமைசேஷன். பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது, இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. கெப்பாசிட்டி ரிசர்வேஷன்ஸ் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. டெண்டன்சியில் என்னெல்லாம் இருக்குது? ஷேர்டு, டெடிக்கேட்டட் ஹோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ஸ்னு இருக்குது. ஷேர்டுன்றா என்ன? ஷேர்டுனா என்ன? நம்ம லேமேன் லாங்குவேஜ் எடுத்துப்போம். ஷேர்டுனா என்ன அப்படின்னு எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் பப்ளிக் ட்ரெயினோ பஸ்ஸோ ஏறுறோம், எங்கே வேணுமோ அங்கே இறங்கிக்கும். அங்கே இருக்க யாரையும் நமக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. நமக்கு வந்து காஸ்ட் வந்து என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. ரைட்டா? அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து நான் நார்த் வெர்ஜினியாவில் இல்லை மும்பையில் வந்துட்டு நான் மிஷின் போடுறேன். T3.micro வேணும்னு நான் சொல்லி கேட்குறேன், ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணுறேன். இது நான் தானே என் கை காசு போட்டு தானே பண்ணுறேன். அதனால் T3 வேணும்.
T2 மைக்ரோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், எதை பற்றி பேசிட்டு இருந்தேன்? எப்படி கவனிக்கிறீங்கன்னு பார்த்தேன். டெண்டன்ஸ் ஷேடுன்றது என்ன, எனக்கு ஒரே மாதிரி மிஷின்ஸு அந்த இதில் இருக்கும், யார் வேணால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே என்ன இருக்கும், ஐசோலேட்டடாக இருக்கும். உள்ளே இருக்க டேட்டாஸ் வந்து யாருக்கையும் பார்க்க முடியாது. ஷேர்டு அது. ஓகேங்களா? டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னாக்க, இப்போ நீங்கள் ரெண்ட்டை கார் எடுக்கிறீங்க, ஒரு கார் வந்து ரெண்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கான கார். நீங்கள் எப்போ வேணான்னு சொல்கிறீங்களோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் பில் செட்டில் பண்ணிட்டாங்க, அந்த கார் யார் வேணால் எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ஸ். அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் உங்களுக்கு. இபிஎஸ் வால்யூம் இருக்குல்ல, அதில் இருக்க டேட்டாஸ் மட்டும் தான் உங்களுக்கு. நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும் அங்கே இருக்கும், மற்றதெல்லாம் போயிடும். திருப்பி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அதே மாதிரி மிஷின் கிடச்சாக்கா எடுத்துக்கலாம், இல்லை அதோட அதிகமாக கிடச்சா நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ நீங்கள் ஊபர்லேயோ ஓலாலேயோ வந்து ஒரு கார் புக் பண்ணுறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் போயிட்டீங்க, திருப்பி வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அந்த 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 வெஹிக்கிள் கிடைக்கலாம், அதுக்கு அடுத்த கேட்டகரி புக் பண்ணுவீங்க. ரைட்டா? அதே கான்செப்ட் தான் அது. டெடிக்கேட்டட் ஹோஸ்ட்ன்றது உங்களுக்காக டெடிக்கேட்டாக அந்த மிஷின் உங்கள் ஓன் கார் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் என்ன பண்ணணும், செலவு பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் ஜி ஷேடுன்றது. இது வந்து மிஷினுக்கானது. நீங்கள் எந்த ஒரு நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஎம்ஐலாம் க்ரியேட் பண்ணுறீங்களா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு S3ல தான் இருக்கும், சர்வீஸாக தான் இருக்கும். அந்த ஏஎம்ஐஸ் எல்லாமே மேக்ஸிமம் சர்வீசஸ் எல்லாமே வந்துட்டு S3க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் ஷேர்டு கிடையாது, அதோட கான்செப்ட் வேறு. இது வந்து இந்த மிஷின் க்ரியேட் பண்ணுறதுக்கான கான்செப்ட். ஷேர்டு, டெடிக்கேட்டடு இன்ஸ்டன்ஸு, டெடிக்கேட்டட் ஹோஸ்ட், இது மூணுமே வந்து மிஷின் க்ரியேட் பண்ணுறதுக்கான கான்செப்ட். அதுக்கப்புறம் ரேம் ஐடி, கர்னல் இன்ஃபர்மேஷன்ஸு, இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இதெல்லாம் எடுத்து வரேன். யூசர் டேட்டா. என்ன கண்ணா தூக்கம் வருதா, கண்ணை கட்டுதா? கட்டும் தோ வரேன். யூசர் டேட்டானா என்ன? நீங்கள் ஒரு மிஷினை க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த மிஷினை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறீங்க. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மிஷினை லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுவீங்க. இந்த யூசர் டேட்டான்றது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம். லினக்ஸ்னாக்க ஷெல் ஸ்கிரிப்ட், விண்டோஸ்னா பவர் ஷெல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம், அந்த மிஷினில் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அது ஸ்கிரிப்டாக கொடுத்துட்டீங்கனாக்கா அது என்ன ஆகும், க்ரியேட் பண்ணும்போது எடுத்துன்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஸ்லாஷு பின்னு பேஷ் எம் இன்ஸ்டால் httpd-y service httpd start check config httpd on echo welcome to web server where www html index.html இந்த லொக்கேஷனில் கொடுக்குறோம். இது கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், எனக்கு மிஷின் க்ரியேட் பண்ணும்போதே எனக்கு இங்கே என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? நான் மிஷின் லான்ச் பண்ணுறேன். நான் மிஷின் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வேணுமோ இது க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதுக்குள்ளேயும் 4 ஆச்சா, 4.5 ஆச்சா? ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த மிஷினை வெளில ஆக்சஸ் பண்ணணும்.
இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுக்க இங்கே ப்ரௌசரில் கொடுங்க. இது ஏன் எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது? செக்யூரிட்டி குரூப்பில் போட்டு தரல. சரி, ஓகே. ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது டீட்டெயில்ஸில், மிஷினோட இன்ஃபர்மேஷன், என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி என்ன, பப்ளிக் ஐபி என்ன, ப்ரைவேட் ஐபி என்ன, இதோட இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் என்னவா இருக்குது, ரன்னிங்கில் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் என்னலாம், இங்கே ஸ்டேட்டஸில் என்ன இருக்குது, சிஸ்டம் ஸ்டேட்டஸ் செக்கு, இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் செக்குன்னு இருக்குது. சிஸ்டம்ன்றது என்ன, ஹோஸ்ட் மிஷின், இந்த விஎம்மோட ஹோஸ்ட் மிஷின். இன்ஸ்டன்ஸ்ன்றது இந்த விஎம்ஐ பேஸ் பண்ணுறது. இப்போது எனக்கு சிஸ்டத்தில் வந்து எனக்கு எதாவது இஷ்யூ இருக்குது, ரெட் மார்க் இங்கே வருது அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா வேறு ஒரு ஹார்ட்வேரில் கிடைக்கும். ஓகேங்களா? இதே எனக்கு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் செக்கில் எனக்கு எரர் வருதுன்னாக்கா என்ன பண்ணுவீங்க, இதை வச்சு ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஏஎம்ஐ வச்சு நீங்கள் ரீஸ்டோர் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு புது மிஷின் கிடைக்கும். புரியுதுங்களா? என்ன காலைல கூட 2 மணி நேரம் தாங்கினாங்க, இவங்க 2 மணி நேரம் தாங்க மாட்டாங்க போல இருக்கு. ஸோ நெட்வொர்க்கில் வந்து என்னெல்லாம் இருக்குது, எனக்கு விபிசி ஐடி, சப்நெட் ஐடி, எனக்கு என்ன பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குது, எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வேணும்னாக்கா அதை கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எனக்கு இங்கே இருக்குது. ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் வந்து எதை பேஸ் பண்ணுறதுனாக்கா நீங்கள் எத்தனை ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க, அது எதில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். டேகு உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறது. ஸோ இப்போ இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இங்கே போயிட்டு மானிட்டரிங்கில் போயிட்டு சிஸ்டம் லாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியும். உங்கள் மிஷினுக்குள்ளே என்ன நடக்குது. இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு மிஷின் அப்பு 30.77 செகண்ட்ஸு. ஓகேங்களா? இப்போது இங்கே போய் பார்க்கலாம். 2 ஸ்டேட்டஸ் செக் வந்து எனக்கு என்ன இருக்குது, பாஸ் ஆகிடுச்சு. இப்போ செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு இதில் வந்து எனக்கு என்ன பண்ணணும், எடிட் இன்பவுண்ட், ஆட் ரூல், HTTP, சேவ் ரூல்ஸ். இப்போ இங்கே வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், என்னோடய இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த இமேஜ் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம், ஒரு பேக்கப் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணுறோம். இதை க்ரியேட் பண்ணதை என்ன பண்ண போகிறேன், எனக்கு இதை ஏஎம்ஐயாக க்ரியேட் பண்ணாக்க இந்த ஏஎம்ஐயை வந்து வேறு ரீஜனுக்கு தரலாம், வேறு அக்கௌண்ட்டுக்கு தரலாம். ஓகேங்களா? ஸோ ஏஎம்ஐஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ரீஜன்லேருந்து ஒரு ரீஜனுக்கு ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏஎம்ஐ பார்க்கலாமா? என்னக்கா கண்ணை கட்டுதா? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு எப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவீங்க, ஓகே. புதுசில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நீங்கள் ப்ரீ டிஃபைன் பண்ணது கிடையாது, நீங்கள் உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ரைட்டா? இப்போ இதில் வந்து எனக்கு என்ன ஆகும், எனக்கு இதில் எல்லாமே நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன பண்ண தேவையில்ல, அந்த இது கொடுக்கணும் அவசியம் கிடையாது, இதுலேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்கள் கம்பெனியில் வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஆட்டோ ஸ்கேலிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன பண்ணணும், எனக்கு ஒரு சர்வர் தேவைப்படுது, அந்த சர்வரில் வந்து எனக்கு வெப் சர்வரில் எனக்கு இந்த வெர்ஷன்ஸ்லாம் தேவைப்படுது. இப்போ லேம்ப் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. லேம்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் 5 சர்வர் க்ரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை போட்டு வைக்கணும். அப்போது நான் ஒவ்வொரு சர்வராக க்ரியேட் பண்ணி அதில் போடுறதுக்கு வந்து டைம் அதிகம் எடுக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு மிஷினில் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
அதை இமேஜாக எடுத்துப்பாங்க. அந்த இமேஜை யூஸ் பண்ணி ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போது எத்தனை மிஷின் க்ரியேட் பண்ணுறோமோ எல்லாத்துலேயும் ஒரே கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க கெப்பாசிட்டி ரிசர்வேஷன், நான் இப்போதைக்கு அந்த ஏஎம் எடுக்கல. நாளைக்கு நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பற்றி பார்க்கலாம். அதில் இந்த லேம்ப் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் டெர்மினேட் பண்ணுறேன். ஸோ இது நான் டெர்மினேட் பண்ண எனக்கு என்ன ஆகலை, டெர்மினேட் பண்ண அலோவ் பண்ணல. ஏன்? டிசேபிள் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவே வந்து என்ன பண்ணுறேன், கனெக்ட் ஷட் டவுன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷட் டவுன் பண்ணியிருக்கேன். நான் ஷட் டவுனில் வந்து என்ன சொல்லியிருந்தேன், டெர்மினேட் சொல்லியிருந்தேன். ஸ்டாப் டெர்மினேட் கேட்டிருந்தா, நான் டெர்மினேட் பண்ண சொல்லியிருந்தேன், ஸ்டாப் பண்ண சொல்ல. டெர்மினேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணும், நீங்கள் என்ன தான் ஸ்டாப் ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாலும் இது வந்து ஸ்டாப் ஆகும். ஏன்னாக்க இந்த ஸ்டாப் ப்ரொடக்ஷன் வந்து கன்சோல்லேருந்து பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மிஷின்குள்ளேருந்து கால் பண்ணுறேன். அதனால் இது வந்து எனக்கு என்ன ஆகும், டெர்மினேட் பண்ணி விட்டுரும். ஷட் டவுன். ஓகே, பவர் ஆஃப் நோ. ஷட் டவுன் ஆயிடுச்சிங்களா? அதுக்கப்புறம் டெர்மினேட் ஆகிடும். கெப்பாசிட்டி மேனேஜர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கெப்பாசிட்டி மேனேஜர்னா என்ன போட்டுருவாங்க, கெப்பாசிட்டி மேனேஜர் இஸ் your central tool for managing AWS compute capacities across on-demand, spot and capacity reservations. It consolidates your organization capacities data into a single location with hourly update to keep information current. ஸோ இது வந்து எனக்கு என்ன ஆகும், நீங்கள் மிஷின்ஸை க்ரியேட் பண்ணுறது கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, ஆன் டிமாண்ட் ஒன்று இருக்குது, ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டி ரிசர்வேஷன்றது என்ன, எனக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்காக தேவைப்படுது அப்படின்னா, எனக்கு பர்டிகுலர் மிஷின் டைப் தேவைப்படுது அப்படின்னாக்க நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது ஷார்ட் டேர்முக்கு கெப்பாசிட்டி ரிசர்வேஷன். ஓகேங்களா? இதே லாங் டேர்ம் தேவைப்படுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்கள் கிளைண்ட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் சர்வர் வந்துட்டு 1 இயர்க்கு எடுத்துகிட்டு போக போகிறாரு, இல்லை 3 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா, அப்போ காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஆன் டிமாண்டை காட்டில் ரிசர்வ் டிஸ்டன்ஸ் போகலாம். ரிசர்வ் டிஸ்டன்ஸில் 1 இயர் இல்லை 3 இயர் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நோ அஃபண்ட்டு, பார்ஷியல், ஃபுல் அஃபண்ட்டு, இந்த கான்செப்ட் இருக்குது. ஃபுல் அஃபண்ட்னாக்க அந்த 1 இயர்க்கான மொத்த காசையும் நீங்கள் முன்னாடியே பே பண்ணுறீங்க, அது காஸ்ட் கம்மி. பார்ஷியல் அப்படின்னாக்க அதுவும் மந்த்லி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் காசை நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணுறீங்க. ஆஃப் ஆஃப் த காஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டே பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, மந்த்லி வந்து பே பண்ணுவீங்க. இது வந்து ஃபுல்லாக காட்டில் இது காசு கம்மி, காசு கொஞ்சம் அதிகம். பார்ஷியல். நோ அஃபண்ட்னாக்க உங்களுக்கு நீங்கள் காசு எதுவுமே நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது. எவ்ரி மந்த் எண்டு ரெண்ட் பே பண்ணுறா பண்ண போகிறீங்க. கம்பேரிங் வித் ஆன் டிமாண்டை காட்டில் இது காசு கம்மி, ஆனால் மற்றது ரெண்டு காட்டில் இது காசு அதிகம். ஓகேங்களா? அதுதான் சேவிங் பிளான்ன்றது. என்னன்னாக்க நீங்கள் ரிசர்வ் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா, அதை நான் எந்த மாதிரி சேவ் பிளான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கான்செப்ட். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸுன்றது எனக்கு பர்டிகுலராக எனக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஒர்க் பண்ணணும், இல்லை ப்ரொடக்ஷன் தேவையில்லை, ஒரு டெஸ்டிங்காக பண்ண போகிறேன், அந்த மாதிரி விஷயத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் ஜாப்காகவோ இல்லை லோட் பேலன்சிங் ஜாப்காகவோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இதை பிட்டிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? காஸ்ட் இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியாது. அதே போல் இது வந்து இன்னொருத்தங்க உங்களோட அதிகமாக பிட் பண்ணாக்க 5 மினிட்ஸில் என்ன ஆகிடும், உங்கள்கிட்ட சொல்லாமல் போயிடும்.
5 மினிட்ஸ் தான், உங்களுக்கு இன்டிமேஷனே வராது, டெர்மினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதனால தான் அது ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? லான்ச் டெம்ப்ளேட், நான் ஒரே கான்ஃபிகரேஷன் நான் மல்டிபிள் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க ஒவ்வொரு வாட்டி நான் போய் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. டெம்ப்ளேட்டாக போட்டுச்சுனாக்க இங்கேருந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் டைம் நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது. இது வரைக்கும் ஓகேவா? நாளைக்கு லோட் பேலன்ஸை பற்றி பார்க்கலாம்.